நாளை நாடு முழுவதும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் இணைந்து நடத்தும் போராட்டத்திற்கு தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் நாளை தமிழகம் முழுவதும் போராட்டக்களம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு மீதான பின்வரும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் விவாதமின்றி தன்னிச்சையாக நிறைவேற்றப்பட்ட 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். மேலும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை வழங்காதது மற்றும் விதைகள் சட்ட திருத்தம் மூலம் சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். மின்சார சட்ட திருத்தம் மூலம் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானத்தை தனியார் மயமாக்கும் அபாயம் உள்ளதை கண்டித்தல். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி அதன் நிதி சுமையை மாநிலங்கள் மீது சுமத்துவதை நிறுத்த வேண்டும். ஏற்கனவே நாளை காலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளை தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் நடைபெறுவதால் அதற்கு இடையூறு இல்லாமல் ஆதரவு அளிக்கும் வகையில் திமுக கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் நாளை மாலை 4 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திமுகவுடன் இணைந்து அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கின்றன. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதால் அரசு பேருந்துகளின் இயக்கம் ஓரளவிற்கு பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. வங்கி மற்றும் காப்பீட்டுத்துறை ஊழியர்களும் இதில் பங்கேற்பதால் வங்கி சேவைகளில் தொய்வு ஏற்படலாம். தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வணிகர்களும் கடையடைப்பு செய்து ஆதரவு தெரிவிக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.